சிவானி இது கார்த்திக் கூப்பிடுவார். பாருங்க கார்த்திக். ஆடுது. கார்த்திக் அது யார் கார்த்திக்? இல்லை அப்பாவே பேர் சம்டைம்ஸ் இப்போ காணும், அதனால தான் அப்பாவையும் காணும். அதனால் எங்கள் அத்தை பொண்ணு வந்திருக்காங்க. என்ன என் அத்தை பொண்ணு வந்திருக்காங்க. ஓ, இவங்க பேர் ஷாமினி. சின்ன வயசில் போனாங்க, இப்போ இப்படி வளர்ந்து கலக்குறாங்க. அப்படியா? ஹாய், என் பேர் சிவானியா. சேஷா? இது சேஷா தானே? அப்படின்னா இங்கே அப்படின்னா எங்கள் அத்தை பொண்ணு வேற யாரும்? என்னாச்சு சிவானி? ஒன்றும் இல்லை கார்த்தி. இன்னொரு ஒரு முகமூடி கொள்ளக்கா. ஒன்றும் இல்லை கார்த்திக். இப்படி கார்த்திக், எனக்கு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓ கார்த்திக், ஃபேம்பு கூட கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி சிவானி. சீக்கிரமாக போனேன். இது சேஷானா? சேஷா, நீ எப்படி பேர் மாதிரி வந்தியோ அதே மாதிரி இப்போ நான் ஒரு வேலை பண்ண போகிறேன். யாழினி வெளியே வா. யாழினி, அன்னைக்கு நான் சேஷனை பார்க்க போகும்போது எனக்கு வர சோதனைகளுக்கு உன்னைய துணையாக அனுப்பினாரு. அது ஏன்னு அப்போ தெரியல, ஆனால் இப்போ தான் தெரியுது. இப்போயாச்சும் இந்த யாழினியை பற்றி தெரிஞ்சிச்சு. ஆனால் நீ எப்படி? ஆனால் நீ ஒரு நீ யாரு? நான் இச்சாதாரினே. உன்னை எனக்கு சேவகையாக அனுப்பியிருக்காரு. ஆனால் நான் உன்னை இங்கே தான் இருக்க சொன்னேன். இங்கே இருக்க 3 நாளாக. ஆமாம், ஆனால் இந்த சேஷா ஒரு புதிய உருவம் எடுத்திருக்கா. தக்ஷக் நாகவம்சம். எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வா. சரி, வரேன். என்ன சிவானி? ஒன்றும் இல்லை சேஷா. ஒன்றும் இல்லையா? சேஷா என்ன அவள் திரும்பி வந்துட்டா. இந்த வாட்டி தக்ஷக் நாகவம்சமாக வந்தா. அவள் இப்போ எங்கள் வீட்டிலே தான்.
கார்த்திக்கோட அத்தை பொண்ணுன்ற பேரில் இருக்கா. கார்த்திக்கோட அத்தை பொண்ணு. ஆனால் கார்த்திக்கு ஆனால் அது சேஷா மாதிரி தான் இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கண்டுபிடிக்கணும். அதை முதல்ல நம்ம ஒரு யாகம் தான் நடத்தணும். ஆனால் யாகம் வேணான்னு எனக்கு தோணுது. உனக்கு தான் நீ தான் நாகலோகத்தில் இருந்தே. நாகலோகத்தில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தக்ஷக் நாகவம்சத்தை எப்படி சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது அது நாகினியானே? அதுக்கு என்ன பண்ணணுன்னா சிவானி சீக்கிரமாக என்ன பண்ணணுன்னா அதுக்கு தெரியும். எப்படியா? ஆவா சரி சீக்கிரம். அக்கிற கார் இருக்கு. அது கார்த்திக்கோட காரு இல்லை. அது கார்த்திக்கோட அம்மா வச்சுட்டு இருந்த காரு. அது ரொம்ப பழைய மாடல். அதனால தான் அங்கே இருக்கு. இப்போ ஏன் சேஷா சேஷன் நடந்துட்டு கார்த்திக் நானி நானி நான் உன்கிட்ட ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இதுதான் யாழினி, என் தங்கச்சி. அப்படியா? ஓ இதுதானா? ஆமாம் கார்த்திக், யாழினி என் தங்கச்சி தான். அப்போ இவ்வளோ நேரம் உங்களை நினச்சிட்டேன். இவ்வளோ நாளாக யூஎஸில் இருந்தேன். அதனால தான். ஓ சார் நான் வரலாமா? வாங்க. நானும் ஸ்ரீஷாவும் கொஞ்ச நேரம் பேசி ஸ்ரீஷா சாரியா கார்த்திக் அவங்க தான். அவனோட அத்தை பொண்ணு பேர் தப்பாக சொல்லிட்டேன். இன்னும் சொல்லியா? என் பேர் ஸ்வீட்டியா? எஸ் என் பேர் ஸ்வீட்டி தான். ஆனால் ஆண்டி தான் தமாஷ்க்கு மாதிரி சொல்லிட்டாங்க. ஓ சரிம்மா, போய் பேசிட்டு வாங்க. சேஷா சொல்லு தம்பி. இப்போ யார் புதுசா? இவளும் ஒரு நாகினியாக தான் இருக்கணும். என்ன சொல்கிறேன்? ஆமாம், இவளும் ஒரு நாகினியாக தான் இருக்கணும். இந்த வீட்டில் 3 நாகினியா? ஒன்று சோப்பு நாகினி, ஒன்று சோப்பு கருப்பு நாகினி, இன்னொன்று மஞ்சள் நாகினி. அது என்ன வகைன்னு தெரில. ஆனால் இப்போ நாம் நினச்ச மாதிரியே நீ வந்துட்ட. அவள் கண்டுபிடிச்சிருப்பா. நாகவம்ச விதிமுறைப்படி அவளுக்கு நாகராணி ஆகிறதுக்கு முன்னுக்கு நாகங்களை கண்டுபிடிக்க இது நடக்கும். ஆனால் அவள் அதில் கலந்துக்கல. அதனால அவளால் கண்டே பிடிக்க முடியாது. அப்படின்னா இன்னைக்கு இரவு எப்படியாச்சு உன் புருஷனோட உடம்பு எடுத்துட்டா நான் அவள் நாகினி அவள் தான் கொண்டான்னு நான் சொல்லலாம். சரி சேஷா, சரி வா. கார்த்திக் நாங்கள் ஒரு விஷயமா இன்னைக்கு வெளியே போகிறோம். அம்மா நைட் ஆச்சு, நாளைக்கு போங்க. சரியா? நாங்கள் தூங்குவோம். யாருன்னு நான் சொல்கிறேன். ஸ்வீட்டி, நீ என் கூட தூங்கிக்கோ. யாழினி, நீ அந்த ரூமில் தூங்கிக்கோ. ஓகே ஷிவானி. ஓகே, அப்படின்னா வாங்க. டைம் ஆச்சுல. இன்னைக்கு என்ன நாள்னு எனக்கு தெரியும்ல. இன்னைக்கு சிவப்பு நிலா ராத்திரி.
உங்கள் பாரு சிவப்புங்களா. எனக்கு சிவப்பு நிலானால நம்ம நாகினிகளின் சக்தி கூடும் நாள். மகாதேவ் மகாதேவ். சிவானி சேஷா 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 நேரத்துக்கு வரணும். ஆனால் அவள் எப்படி வரலன்னு எனக்கும் தெரியல. அப்படின்னா அது நீ என்ன சொல்கிற? நானும் சேஷாலும் தான் நினைக்கிறேன். ஏய் இங்கே கவனி. அந்த 2 நாகினிகளும் அங்கே தான் இருக்காங்களா? நாகினிகளா? யாரு நீ? என்னைய பார்த்து மாட்டேறீங்கள? நான் தான் மோகினி. எங்கேயா வந்த? அந்த நாகராணி நாகமணி எதிர்க்கிறதுக்கு. அது கிடைக்காதடி. கிடைக்கும். உன்னை கொன்னுட்டா எப்படி கொள்ளுவ? இப்படிதான். இன்னைக்கு 12 மணிக்கு ரிக்ஷாபந்தம். இன்னைக்கு 12 மணிக்கு கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு. அதனால 7 லக்னமும் கூடி வந்து சிவப்பு நிலா ராத்திரியோட கிருஷ்ண ஜெயந்தியும் கூடி வந்துருச்சு. அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மோகினிகளுக்கு சக்தியே இல்லை. இப்போ உன்னோட கோல் உதவி செய்யாது. இந்த நாகத்துக்கு தான் உதவி செய்யும். ஹர ஹர மகாதேவ். நான் அசுரர்கிட்ட வாங்கின பதவி சக்தி என்னதான் அதை யூஸ் பண்ணுறேன். ஜெய நான் இப்போ ஒரு மகா பிசாசினி ஆயிட்டேன். என்ன மகா பிசாசினியா? என்ன சொல்ற? இந்த தகம்படி இந்த கிருஷ்ண ஜெயந்தியே எனக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்திலாம் எனக்கு ஒரு எதிரி நாளாகவே இல்லை. எனக்கு இருமுகமா? இப்போ என்ன பண்ணுறது? சிவானி என்ன பண்ணலாம்? சேஷா இவளை இப்படி கொள்வது? என்னைய எதிர்க்கக்கூடிய சக்தி தக்ஷக் நாக வம்சம்தான் இருக்கு. நீ யக்ஷக் நாக வம்சம். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நான் நாகமணி எடுக்க முடியும்ல? ஜெய் காளி! என்னதான் கூப்பிட்டாலும் யாருமே வர மாட்டாங்க.
இப்போ நான் என்னோட தீய பிக்ஷத்தில் உங்கள் 2 பேரையும் நான் விழ வைக்க போகிறேன். ஜெயகாளி! இது நீ விட்டு, நான் ஒரு பிசாசினி. வேணாம், நான் இங்கேருந்து போகிறேன். என்னது இது? வந்துட ஓடி போது. என்னால் தாண்டி போக முடியல. என்னது? ஏய், நான் வெரி குட். வேணா, நீ தப்பு பண்ற.